முட்டையோட அந்த மேலே இருக்கிற பிணைப்பு வீரியம் வந்து உடைய ஆரம்பிக்கும். அந்த வீரியம் உடையிறதுனால முட்டைக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சு ஈஸியாக வந்து அந்த முட்டையோட ஓட்டை உடைச்சிட்டு வெளியே வரும். அதுக்காக தான் லாஸ்ட் ஒரு 3 நாளைக்கு வந்து மட்டும் குறிப்பாக அதிகமாக இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்தி வைக்கணும். 60லேருந்து 75, 80 வரைக்கும் கூட இம்யூனிட்டி லெவலை அதிகமாக வைக்கலாம். ஏன்னா வைக்கிறதுனால கோழி குஞ்சுகள் ஈஸியாக முட்டையை உடைச்சிட்டு வெளியே வரும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கோழி குஞ்சுங்க ஒரு சில நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா கோழி குஞ்சுங்கள் வர முடியாமல் உள்ளே வந்து திணறி மூச்சு திணறி இறந்து போகும். அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இம்யூனிட்டி லெவலை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக உடைச்சிட்டு வெளியே வந்துடும் கோழி குஞ்சுங்க. அதுக்காக தான் இம்யூனிட்டி லெவலில் லாஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு மட்டும் அதிகமாக வைக்கணும்.